சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. திமுகவை நொறுக்கி தள்ளியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கை கொடுக்குமா நம்ம எடப்பாடியின் பிரச்சாரம்? இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மிக கொடூரமாக கடுமையாக நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை விமர்சித்திருக்கிறார். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து விதமான கட்சிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கூட்டணி குறித்து ஆலோசனை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம், எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியும், எந்த தொகுதியில் யாரை நிறுத்தினால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிகளும் அவருடைய விருப்பங்களையும் ஆலோசித்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அனைத்து விதமான கட்சிகளும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்ம அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பிரச்சாரத்தை அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவை கிழித்து கொடுமையாக தள்ளியிருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நன்றாக இருந்தது. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விதமான சேவைகளும் நல்ல விதமான நலத்திட்டங்களையும் செய்தோம். குறிப்பாக விவசாயிகளுக்கு உகந்த அனைத்து விதமான விஷயங்களையும் நாங்கள் செய்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம திமுக ஆட்சிக்கு வரும்போது செய்கின்ற சொன்ன வாக்குறுதியை எதுவுமே நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்திலெல்லாம் திமுகவை கிழித்து தள்ளியிருக்கிறார். அதில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலிண்டருக்கு ₹100 மானியம் தரதாக திமுக சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை செய்யலை. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை ரத்து செய்கிறேன். அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை நாங்கள் கண்டிப்பாக ரத்து செஞ்சுருவோம், அதுக்கான பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யலை. அப்புறமா வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு தகவலையும் பதிவிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து செய்கிறேன்னு சொன்னார், அதையும் செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் அதையும் பார்த்தீங்கன்னா அவர் ரத்து செய்யலை. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நிவாரணை தரேன்னு சொன்னார், அதுவும் தரல. இது மாதிரி பார்த்தீங்கன்னா பொய்யான வாக்குறுதிகளை திமுக கொடுத்து இப்போ ஆட்சியில் இருக்காங்க. சரிங்களா? இப்போ அந்த திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு. போகிற இடத்துலெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இந்த திமுக அரசு பார்த்தீங்கன்னா பொய்யான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார் நம்ம எடப்பாடி பழனிசாமி. இது நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்குமா, வெற்றியை தேடி கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சட்டமன்ற தேர்தல் கிட்ட நெருங்கிறது. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது எப்போ A to Z என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை தினக்கும் பாருங்கள். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்திருங்க போதும். அந்த பெல் பட்டனை ஆலில் செட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மக்களே. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.